Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியன் ஆர்பிஎஃப்எஸ்ஐ ஜே எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சுது. அதில் வந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸ் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கான்செப்ட் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய கொஷின் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிருந்தது. அதனால் இப்போது வந்து 2025 ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டிக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் செட் வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா வந்து குரூப் டி என்டிபிசி ரெண்டையும் சேர்த்திங்கனாவே உங்களுக்கு 200+ செட்டு வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணி அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக நீங்கள் இப்போது நடக்க போகிற என்டிபிசி குரூப் டி வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி மேக்ஸ் கான்செப்ட் சீரீஸில் எம்பரிக்கல் ரிலேஷன் பிட்வீன் மீன் மீடியன் மோடை பற்றி பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுடுறாங்க. அதனால் என்டிபிசி குரூப் டி படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? ஒரே ஃபார்முலாவை எப்படி எப்படி வந்து மாற்றி எழுதலாம், அதை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாவே இந்த மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் தான் வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா மீனால் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதிலேருந்து ஒரு மீடியன் வந்து இங்கே எடுத்தோம் அப்படின்னா மோட் மைனஸ் மீடியன் ஈக்குவல் டு 2 மீடியன் மைனஸ் 2 மீன் வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை டிவைட் பண்ணோம் அப்படின்னா மோட் மைனஸ் மீன் டிவைடட் பை மோட் மைனஸ் மீடியன் ஈக்குவல் டு 3/2 கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலா வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 3ல் வந்து கேட்டிருந்தாங்க கொஷின். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டிலையும் இதே மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஃபார்முலாவை நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு 30 செகண்ட்குள்ளே உங்களால் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனு. இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மீன் மீடியன் மோடு வந்து ஈக்குவலாக இருக்கும். அசிமெட்ரிக்கல் அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? இதே வந்து பாசிட்டிவ்லி ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா மீனோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். நெகட்டிவ்லி ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா மோடோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த கொஷின் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசியில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கான்செப்ட் வந்து எவ்வளோ லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நடத்துகிற எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் கான்செப்ட் எந்த அளவுக்கு நீங்கள் கிளியராக வந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மீனோட வேல்யூ வந்து 42 கொடுத்துருக்காங்க. மோடோட வேல்யூ வந்து 16 கொடுத்துருக்காங்க. மீடியனோட வேல்யூ வந்து ரிலேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதில் வந்து மீனோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 42 கொடுத்துருக்காங்க. மோடோட வேல்யூ 60 கொடுத்துருக்காங்க. இப்போ 60 ஈக்குவல் டு 3 மீடியனோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. மீனோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42. இப்போ 2 × 42 வந்து 84. இப்போ 3xோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 144 வருது. இதை வந்து நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 48 வந்து ஆன்சராக சொல்லிடலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இன் ஏ மாடரேட்லி அசிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம அந்த ரிலேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அசிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதனால் அந்த ஃபார்முலா தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? என்னடா இது புதுசாக கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கக்கூடாது. அசிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாவே அந்த ஃபார்முலா தான். ஓகேவா? இப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31.5. மீடியனோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. அடுத்தது மீனோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34.2 கொடுத்துருக்காங்க. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 68.4. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 3x ஈக்குவல் டு 99.9 வரும். அப்போ அடித்தோம் அப்படின்னா 33.3 வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மீடியனோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மீன் மோடோட ரேஷியோ வந்து கேட்குறாங்க. அப்போ மோடோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. அப்போ இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து மோடோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம 4x 5xன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீனோட வேல்யூ 4x, மீடியனோட வேல்யூ வந்து 5x. ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இப்போ இதில் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ மீடியனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5x. இப்போ 15x. மீனோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4x. இப்போ வந்து 8xன்னு வரும். இப்போ மோடோட வேல்யூ நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 7x.
எதுக்கு ரேஷியோ கேட்குறாங்கன்னு பார்த்துங்க. மீனுக்கும் மோடுக்கும் கேட்குறாங்க. மீனோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4x. இப்போ 4xக்கும் 7xக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. எக்ஸுக்கு கேன்சல் ஆயிரும். 4:7ன்றது ஆன்சராக கிடைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ டேரெக்டாக வந்து நீங்கள் அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சரை வந்து டேரெக்டாக அடிச்சிடலாம். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடு மைனஸ் மீடியன் ஈக்குவல் டு 2 மீடியன் மைனஸ் 2 மீன். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 செட் ஆஃப் டேட்டா இருக்குது, ஏ அண்ட் பி. இதில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மீனோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? மீடியனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பியோட வேல்யூ வந்து டேட்டா ஏவை விட 2 மடங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு என்ன ரிலேஷன்றது கேட்குறாங்க. யூஸ் பண்ணிங்கன்னாவே மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி இப்போ இந்த வேல்யூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியனோட வேல்யூ வந்து 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. மீனோட வேல்யூ வந்து சேம்ன்றாங்க. டேட்டா ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மீடியன் மைனஸ் 2 மீன் வரும். டேட்டா பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மீடியன் மைனஸ் 2 மீன் வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து அடிஞ்சிரும். 6ல் 3 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 3 மீடியன் வந்து கிடைக்கும். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீன்றது நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா எல்லா வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதே மாதிரி பாசிட்டிவ் ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன், நெகட்டிவ் ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மோடை விட மீடியன் வந்து 24.12 வந்து கம்மியாக இருக்குது. அப்போ மீடியன் வந்து மீனை விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடு மீடியன் மீனுக்கு இருக்கிற ரிலேஷன், இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூவை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு டேரெக்டாக கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12.06ன்றது நம்ம டேரெக்டாக வந்து சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மோடு வந்து மீனை விட 16.2 வந்து அதிகமாக இருக்குது. இப்போ மோடு வந்து மீடியனை விட எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மோடு மீனோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு, மோடு மீடியனோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு. அப்போது இங்கே மோடு மீனோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு. இந்த 3 மடங்கோட வேல்யூ வந்து 16.2. இப்போ 2 மடங்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதை அடிச்சிங்க அப்படின்னா 5.4. அப்போ 2 மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா 10.8. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.8ன்றது டேரெக்டாக சொல்லிடலாம். இதே மாதிரி என்ன டாபிக் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அந்த டாப்பிக்கோட கான்செப்ட் வந்து எந்த டாப்பிக்கோட கான்செப்ட் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.